சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி கைதா, அவர் மீதான புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என சென்னை ஐகோர்ட்டில் மனு கொடுக்கப்பட்டிருக்காம். அதாவது சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதா முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரின் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக புகார்கள் அளிக்கப்பட்டன. இதனால் பொன்முடியின் திமுக துணை செயலாளர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. பின்னர் அமைச்சரவையில் இருந்தும் நீக்கப்பட்டார் பொன்முடி. பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி பி. ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு அப்போதைய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி முகமது ஷபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு ஒத்தி வைக்கப்பட்டது. முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடியின் வெறுப்பு பேச்சுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பொன்முடி மீது உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். பொன்முடி மீதான புகார்களை விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் அந்த புகார்களில் மூகாந்திரம் இல்லை என கூறி அவற்றை முடித்து வைத்தாங்க. பொன்முடிக்கு எதிராக பெறப்பட்ட 115 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டு புகார்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா தமிழக அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றம் தெரிவித்தார். இந்நிலையில் பொன்முடிக்கு எதிராக புகார் அளித்தவர்களில் ஒருவரான பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் GS மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு. அதில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்படாமலே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்பதனால அவர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் தயங்குவதாகவும் தனது மனுவில் குற்றம் சாட்டியிருக்காரு. எனவே பொன்முடி மீதான புகார்களை முடித்து வைக்க உத்தரவை ரத்து செய்து அவர் மீது அளிக்கப்பட்ட புகார்களின் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விரைவிலே விசாரணைக்கு வர இருக்கு. மேலும் ஸ்டாலினுடைய தலையீட்டால் தான் பொன்முடி இன்று வரைக்கும் தப்பித்து கொண்டே இருக்கார். அவர் மீது போலீஸார் விசாரணை நடத்த கூட பயப்படுறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து விலகி செல்ல வேண்டும், பொன்முடிக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என ஒரு பக்கம் கோஷங்கள் எழுந்து கொண்டு தான் இருக்குது. மேலும் திமுக ஆட்சிக்கே முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் இப்போ ஆதரவாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவாங்க என பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. மேலும் பொன்முடி அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம். அவர் மீது பல இடி ஐடி வழக்குகள் போடப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.